நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயில்கின்றேன். நான் இப்போ பண்ண போற எக்ஸ்பெரிமெண்டோட பெயர் ஒளி பரவுதல். அதற்கு தேவையான பொருட்கள் 2 கற்கள், அப்புறம் ஒரு ட்ரே ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கல்லை நான் எடுத்து தட்டுறேன். தட்டும்போது எப்படி சவுண்ட் வருதுன்னா, இந்த 2 கல்லு நான் தட்டும்போது அதிர்வு ஏற்படுகிறது. அதிர்வின் காரணமாக ஒளி உருவாகிறது. இப்போ நான் வெளியே இந்த கல்லை தட்டுறேன், இப்போ தண்ணிக்குள்ள வச்சு இந்த கல்லை தட்டுறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, நான் தண்ணிக்குள்ள வச்சு தட்டும்போது இதோடைய சவுண்ட் மெதுவாகவும் தெளிவின்றி காணப்படுகிறது. காரணம், ஒளியின் வேகமானது வெப்பநிலை, ஈரப்பதம், அழுத்தம் போன்றவற்றின் பண்புகளை பொறுத்து மாறும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் வேகமும் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு, நம்ம இப்போ 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் 331 ms/-1 ஒளியின் வேகம் தான் இருக்குது. அதுவே நான் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் 344